ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் அகாடமி. இனி நம்ம பார்க்க போறது ஐஎன்எம், அதாவது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்கான இந்திய தேசத்தின் எழுச்சி அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்க்க போறோம். ஓகேங்களா? அப்போ நம்மளுடைய விடுதலை போராட்டம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில டாபிக் தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? நீங்க அதை படிச்சுட்டீங்கனாலே மொத்த சிலபஸ்மே கவர் ஆகிற மாதிரி. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு ரொம்ப 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 மீகரா படிக்க வேண்டியதுன்னா இந்த ஐரோப்பியருடைய வருகை, அதுக்கப்புறம் இந்தியாவில என்ன ரிஃபார்ம்ஸ், சமுதாய சீர்திருத்தங்கள் நடக்கும்ல, அதை ஒண்ணு படிக்கணும். ஓகேங்களா? அதுதான் ஒரு டாபிக்கா. அடுத்து பிரிட்டிஷ் அவங்களுடைய எழுச்சி, அதாவது எத்தனையோ ஐரோப்பியர்கள் வந்தாலும் பிரிட்டிஷ்காரன் எப்படி எழுச்சி பெற்றான், அவன் என்ன சண்டை போட்டான், பேட்டில் ஆஃப் பிளஸி, பேட்டில் ஆஃப் பக்சர் போரு, பிளஸி போரு, கர்நாடகா போரு, மைசூர் போரு, மராத்தா போரு, இதெல்லாம் படிக்கணும். ஓகேங்களா? எப்படி பிரிட்டிஷ் வந்து சென்னை எப்படி வாங்கினாங்க, பம்பாய் எப்படி வாங்கினாங்க, கல்கத்தா எப்படி வாங்கினாங்க படிக்கணும். பிரிட்டிஷ் கன்சாலிடேஷன் அதுதான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது ஒரு டாபிக். அதுக்குள்ளேயே பிரிட்டிஷோட நிர்வாகமும் படிச்சிடணும். பிரிட்டிஷ் எப்படி போலீஸ், ராணுவம், அப்புறம் வந்து சிட்டிஸ் எப்படி கொண்டு வந்தாங்க, இது எல்லாத்தையும் நிர்வாகத்துக்குள்ள நம்ம படிச்சிருவோம். எஜுகேஷன் எப்படி இம்ப்ரூவ் பண்ணாங்க. அடுத்த டாபிக் என்ன அப்படி பாத்தீங்கன்னா, பிரிட்டிஷுக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சி. ஓகேங்களா? கிளர்ச்சினா என்னன்னா, சின்ன சின்ன இடத்துல பிரிட்டிஷ் எதிர்த்து ஒரு சின்ன கேங் வந்து போராடும், அவ்வளவுதான். சின்ன விஷயம் தான். ஓகே, பிரிட்டிஷ் எதிர்த்து ஒரு கேங் என்ன செய்யும், ஒரு போர்க்கொடி, அதாவது ஏதாவது ஆயுதங்களை ஏந்திய போராட்டம் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நாங்க இனிமேல் விவசாயம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி பண்ணலாம். இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, பிரிட்டிஷுக்கு எதிரான கிளர்ச்சிகள் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ரிவோல்ட்ஸ் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். அதுலதான் நம்ம ஒரு புலித்தேவர், வீரபாண்டி கட்டபொம்மன், வேலுநாச்சியார் எல்லாரும் நம்ம பேசுறோம். நார்த் இந்தியாவில் சாந்தர் கழகம், இண்டிகோ கிளர்ச்சி, இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம். ஓகே, நார்த் இந்தியாவில், நம்ம சவுத் இந்தியாவில். அடுத்த ஒரு டாபிக்னா, இதுதான் பியூர் விடுதலை போராட்டமே. நீங்க எடுத்த டாபிக் தான் என்னது அப்படின்னா, இந்தியாவில தேசியவாதத்தோட எழுச்சி, அதாவது தேசியத்தின் எழுச்சி. ஓகே, நேஷனலிசம் இன் இந்தியா, அதாவது ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் இந்தியா. இந்தியாவில எப்படி வந்து இந்த தேசியம் வந்து எழுச்சி பெற்றது. ஓகே, சரி, இதுக்கு அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா, இது டைரக்டா லாஸ்ட் டாபிக் தான். என்னது? காந்தி காலகட்டம், அவ்வளவுதான். காந்தியன் இரா அது வந்துட்டுனாலே முடிஞ்சு போச்சு. விடுதலை வாங்கிட்டு முட்டாய் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியதான், முடிஞ்சு போச்சு. ரைட்டா? அதுதான் மொத்த ஐயனம் நம்ம இப்படிதான் சொல்றோம். ஆனா சிலபஸ் தான் நமக்கு லீடர்ஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே இந்த டாபிக் உள்ள வரக்கூடிய லீடர்ஸ் தான் படிக்க போறீங்க. அதுலயும் விடுதலை போராட்டத்தை தான் பாயிண்ட் அவுட் பண்ணி தமிழ்நாட்டு விடுதலை போராட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பாயிண்ட் அவுட்டடா கூட இருக்கும். சரிங்களா? அதனால அதை மட்டும் நீங்க என்ன பண்ணலாம், அந்த சிலபஸ் ஓரியன்டா நீங்க என்ன பண்ணிக்கணும், பாத்துக்கணும். ஓகே, வேற எதுவும் பெரிய அளவுக்கு வந்து என்ன சொல்றது அப்படின்னா, வந்து நம்மள வந்து ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ணி பத்திரிகைகள் அது தனியே படிக்கணும்னா ஒரே அப்படியே வரிசையா படிச்சுட்டே வரும்போது அதுக்கு டாபிக்ஸையும் படிச்சு வந்துடும். ஓகே, அப்ப இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது மூணாவது நம்ம சொன்ன ஒரு டாபிக் தான். என்னன்னா, இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி. ஓகேங்களா? அப்ப நம்ம நடத்தும் போது பேக்ரவுண்ட் எல்லாம் சொல்லி தான் நடத்த போறோம். ஓகேங்களா? ரைட், பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்ப இந்தியாவில தேசியத்தின் எழுச்சி. ஃபர்ஸ்ட் தேசியம்னா என்ன? ஓகேவா? நேஷனலிசம் அப்படின்னா என்ன? தேசியம் சொல்லலாம், தேசியவாதம் கூட சொல்லலாம். என்ன தேசியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு என்னுடைய நாட்டு மேல ஒரு பற்று இருக்கு. ஓகேங்களா? என்னுடைய நாடு மேல ஒரு பற்று, ஒரு ஈர்ப்பு. அந்த ஈர்ப்பு தான் விடுதலைக்காக போராடணும் என்னை தூண்ட வைக்குது. அதுக்கு பேர் தான் என்னது? தேசியவாதம். ஓகே, நேஷனலிசம். ஓகேங்களா? டிவோஷன் டு அவர் கண்ட்ரி, அவ்வளவுதான். நம்மளுடைய மொத்த பற்றுமே இந்த நாட்டு மேல மட்டும்தான் இருக்குது. வேற எல்லா விஷயத்துக்கு மேல நான் என்னுடைய நாடை பாக்குறேன், என்னுடைய கண்ட்ரியோட நலனை பாக்குறேன், என்னுடைய கண்ட்ரியோட ஒற்றுமையை பாக்குறேன். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நேஷனலிசம். அப்ப எல்லாருக்குமே கண்டிப்பா இருக்கும். எனக்குள்ள இருக்குன்னா கண்டிப்பா இருக்கும். என்னுடைய நாடு முன்னேற வேணும், என்னுடைய நாடு யாருக்குமே அடிமைப்பட்டு இருக்க கூடாது. அதாவது இப்ப நம்ம யாருக்கிட்டையுமே அடிமைப்பட்டு இல்ல, நமக்கு இப்பவே நமக்கு வந்து மத்த நாடு, சைனாக்காரன் நம்ம நாட்டுக்குள்ள புகுந்துட்டான், கோவம் வருதா இல்லையா கேட்கும் போதே? அப்போ யோசிப்பாரு, 200 வருஷத்துக்கு 100 வருஷத்துக்கு தான் முன்னாடி பிரிட்டிஷ்காரன் நம்ம ஊர்லயே வந்துகிட்டு நம்மளே அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணான். அப்போ நம்மள மாதிரி துடிப்புள்ள இளைஞர்களுக்கு அந்த காலத்துல கோவம் வந்திருக்குமா இல்லையா? கண்டிப்பா வந்திருக்கும். ஓகேங்களா? கண்டிப்பா வந்திருக்கும். ஓகே, அந்த இதான் பத்தி பேச போறோம். எப்பவும் போல கிளாஸ் எப்படி இருக்கிறது நீங்க ஃபீட்பேக்கும் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணுங்க. சரிங்களா? ரைட், பார்க்கலாம். ரைட், அப்ப எப்படி இந்த கதையை வந்து அப்படியே பாத்தீங்கன்னா, விடுதலை போராட்டத்துல அப்படியே வந்து எல்லாருக்கும் கோவம் வருது. அந்த கோவம் தான் படிப்படி அப்படிதான் மாறுது. ஓகே, அதுக்கு முன்னாடி இந்தியாவில பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவுக்குள்ள வந்து இந்த நேஷனலிசம் உருவாகிறதுக்கு என்ன ரீசன்ஸ், காரணங்கள் என்ன, அதுதான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். என்ன காரணத்தினால நமக்கு இந்த தேசியவாதம்ங்கிறது வந்து உருவானது அப்படின்னு பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன ரீசன் அப்படின்னா, பிரிட்டிஷ்கார இந்தியாவுக்கு வந்தான், பிரிட்டிஷ்கார எல்லா இடத்தையும் நீ கைப்பற்றிட்ட, அதெல்லாம் ஒன்னும் சொல்லல. எல்லா இடத்தையும் மன்னர்களை ஏமாத்தியோ, மன்னர்களை வளைச்சு போட்டு என்னமோ பண்ணி பிரிட்டிஷ்கார எல்லா இடத்தையும் வளைச்சு போட்டேன். ஆனா நான் சொல்றது, நீ வளைச்சு போட்டதோட சரி,
ஆனா நீ என்ன பண்ண, என்னுடைய விவசாயிகள் மீது வரி போட ஆரம்பிச்ச. அதுதான் நான் ஃபர்ஸ்ட் பாயிண்டா ரீசனா எழுதுறேன். டாக்ஸ் சிஸ்டம் அப்படின்னு எழுதுறேன். ஓகேங்களா? வரி முறை. என்ன சார் வரி முறைகள்னால என்ன சார் தேசியவாதம் எழுச்சி பெறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் கேட்பாங்க, கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்டா நீ அவுட் ஆகக்கூடாது, தெளிவா கவனிச்சுக்கோ. ஓகே, முக்கியம் என்ன நினைக்காத. அப்போ இப்ப இந்தியாவின் மீது ராஜாக்கள் ரூல் பண்ணும்போது ராஜா வரி போடுவாரு. ஆமா, ராஜா வந்து நம்ம குப்தர காலத்துல இருந்தே வரி பார்த்திருப்போம்ல. காரா, சுல்கா, பலி, பாரி, நிறைய வரிகள் பார்த்திருப்போம். எல்லா மன்னனா இருந்தா கண்டிப்பா வரி போடதான் செய்வான். ஓகே, வரி போட்டாதான் அவனுக்கு வருமானம். அதுதான் சார் பிரிட்டிஷ்காரன் போடுறான் அப்படின்னு நீ சொல்லலாம். ஆனா பிரிட்டிஷ்காரர் என்னெல்லாம் மாற்றம் கொண்டு வந்தா பாருங்க வரி, அதுதான் நம்ம யோசிக்கணும். ஓகே, அப்ப நம்ம ராஜா வரி போட்டாருன்னா வரி வசூல் பண்ணுவாரு. மேபி வரிய ரூபாயா வசூலிப்பாரு, அப்படி பொருளா வசூலிப்பாரு. ஓகேங்களா? அந்த வசூலிச்ச பணத்துல கிராம மக்களுக்கும் அதுக்கப்புறம் வந்து அந்த விவசாயிகளுக்கும் ஏரி குளத்தை தூர் வருவாரு. விவசாயிக்கு மழை பெய்யலன்னா வரி வாங்க மாட்டார். நல்லா நான் வச்சுக்கோ, மழையே பெய்யல இந்த வருஷம், சரிப்பா வரி வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாரு. சரி, நீ நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தாலும் வந்து விளைச்சல் அதிகமா வரல, ஏதாவது நோய்வாய் போயிட்டு அப்படின்னாலும் வரி வாங்க மாட்டார் ராஜா. ஏன்னா உள்ளூர்லயே பாக்குறது அவசியம் அவருக்கு தெரியும். ஆனா பிரிட்டிஷ்காரன் அது தெரியாது. மழை பெய்யுதோ பெய்யலையோ, நான் சொன்னதை வரியை கொடு, வரிய பணமா மட்டும் கொடு, பொருளா கொடுக்காத. நீ வரிய கெட்டலனா உன்னை இந்த லேண்டை விட்டு அடிச்சு ஓட்டிடுவேன். இந்த மாதிரியான ஹார்ஸான பிஹேவியர் இருந்தது. ஓகே, அந்த டாக்ஸ் சிஸ்டத்துல ஒரு 3 வகையான டாக்ஸ் சிஸ்டம் பிரிட்டிஷ்காரங்க ஃபாலோ பண்ணாங்க. அதுதான் என்ன சொல்றாங்க, ஜமீன்தாரி வரிமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஜமீன்தாரி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ரயத் வாரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரயத்து வாரி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மகள் வாரி அப்படின்னு சொல்லுவாங்க. மகள் வாரி. இந்த 3 வரி சிஸ்டமுமே இந்தியாவுடைய வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு நபர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகள் வாரி எடுத்துட்டீங்கன்னா வில்லியம் பெண்டிங் அவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான வரிமுறை ஒவ்வொரு இடங்களில், சென்னை மாகாணத்துல ஒண்ணு, மெட்ராஸ் மாகாணத்துல, கல்கத்தா மாகாணத்துல வந்து ஜமீன்தாரி, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாகாணங்களையும் இந்த வரிமுறை இருந்தது. இந்த வரிமுறையில ரூபாயா மட்டும்தான் வரியை வசூல் பண்ணணும். மழை பெய்தோ பெய்யலையோ வரி கட்டாயமாக செலுத்தி ஆக வேண்டும். ஓகேங்களா? இந்த மாதிரி கட்டாயப்படுத்தப்பட்டது அதிகமாகவே இருந்தது. அதை தாண்டி லேண்ட வந்து ஒரு கமோடிட்டியா மாத்திட்டாங்க. இது மிகப்பெரிய விஷயம். அடுத்து ஓகேங்களா, நிலம். அதை கவனிச்சுக்கோங்க. நிலத்தை வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க, ஒரு பொருளாக மதிப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நிலத்தை வந்து என்ன செய்யறாங்க, ஒரு பொருளாக மதிப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சார் நிலம் வந்து பொருள் பொழுதுறாங்க? ஆமா, இப்பெல்லாம் பொருள். அந்த ராஜாரா என்ன செய்வார்னா, ராஜாதான் எல்லா நிலத்துக்கும் சொந்தக்காரர். ராஜாதான் என்ன செய்வார், யாருக்கு நிலம் இருக்கணும் யாருக்கு நிலம் இருக்க கூடாதுன்றத சொல்றவர். ஆனா பிரிட்டிஷ்கார வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொருத்திக்கிட்டையும் லேண்ட கொடுத்துட்டார். இது இனிமேல் உன் லேண்டு, சரியா? இதனால நீ அதை நீ என்ன விவசாயம் பண்ணுவியோ என்ன பண்ணு எனக்கு தெரியாது, எனக்கு தேவை நீ அந்த லேண்டுக்கு ஏற்ற வருமானத்தை கொடுத்தாகும். இப்படி சொல்லும் போது, அப்போ இப்படிதான் உனக்கே லேண்டுன்னு சொல்லும் போது அதுக்குரிய பட்டா இந்த மாதிரிதான் கொடுத்துட்டாங்க. அதான் என்ன பண்றான், ஒருத்தன் இன்னொருத்தங்கிட்ட இருந்து லேண்ட கொடுக்குறான். அப்படி இல்லைன்னா மணி லெண்டர்ஸ் இருப்பாங்க, வட்டிக்கடைக்காரன். அந்த காலத்துல வரி கட்ட முடியலன்னா வட்டிக்கடைக்காரன் கிட்ட என்ன வாங்கிடுவாங்கன்னா வட்டிக்கு ரூபா வாங்கிடுவாங்க. வட்டிக்கு ரூபா கட்டினா வட்டிக்கடைக்காரன் என்ன பண்ணிடுவான், அந்த லேண்டுக்கு எல்லாத்தையும் ஆக்குபை பண்ணிடுவான். இந்த மாதிரியான கொடுமைகள் என்ன நடந்தது, அந்த காலத்துல நடந்தது. இதனால நிலம் என்ன ஆயிடுச்சு, கமோடிட்டியா மாறிடுச்சு. நிலம் ஒரு பொருளாக மாறிட்டு. இதனால என்ன தீமை அப்படின்னா, விவசாயிகள் மேலும் மேலும் அவங்க கஷ்டத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து பிரிட்டிஷ்கார என்ன பண்ணானா, ஒரு செடி இருக்குது, அந்த செடிய கம்பல்சரி நீ விதைக்கணும், அததான் நீ வந்து என்ன பண்ணணும், அறுவடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை வலுக்கட்டாயம் பண்ணலாம். ஓகேங்களா? அது என்ன செடினா, பிரிட்டிஷ்கார அவனுடைய துணிகளுக்கு சாயம், செயற்கையாக சாயம் பூசுவதற்காக ஒரு செடி ஒன்று இருக்குது. அந்த செடிக்கு பேரு தான் இண்டிகோ செடி. அந்த இண்டிகோ செடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகிட்ட கட்டாயப்படுத்துறான். டம்ப் பண்ண கட்டாயப்படுத்தி நீ கண்டிப்பா இந்த அக்ரிமெண்ட்டை போட்டாகணும். அக்ரிமெண்ட் லீஸுக்கு அந்த அக்ரிமெண்ட் போடுவாங்க, குறைந்த முன்பணத்தை கொடுத்துட்டு தான் அக்ரிமெண்டே போடுறாங்க. இதனால பாதி விவசாயிகள் என்ன பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இண்டிகோ பயிரை வந்து கல்டிவேட் பண்ண விரும்பல. அதை தாண்டி அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் இண்டிகோ பயிரை கல்டிவேட் பண்ண, அதாவது விவசாயத்துல பண்ண அந்த நிலம் வந்து ரொம்ப மாசு, அதாவது அதோடைய நியூட்ரியன், அதோட சத்து தன்மை எல்லாம் குறைஞ்சிடும். ஓகே, இந்த நிலம் வந்து மலட்டு தன்மையே ஆயிரும். பாதி விவசாயிகள் இண்டிகோ பயிரை பயிரிடவில்லை, இருந்தாலும் பிரிட்டிஷ்கார கட்டாயப்படுத்தினான். இதனால சில இடங்கள்ல இண்டிகோ கலகம் ஏற்பட்டது. ஓகே, பிரிட்டிஷ்க்கு எதிராக கலகமே ஏற்பட்டது. ஓகே, அப்ப இந்த இண்டிகோ பயிரை பிரிட்டிஷ்காரன் திணிக்க ஆரம்பிச்சான். ஓகேங்களா? இது ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அடுத்து ரொம்ப முக்கியமானது ஒண்ணு, தலையீடா கொள்கை அப்படின்னு சொல்றாங்க.
தலையீடா கொள்கை, லைசி ஃபயர் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிரிட்டிஷ்காரன் இந்தியாவில இருந்து வரி வசூல் பண்ணா, இந்தியாவிற்கு தேவையான பொருட்களை எடுத்து அவங்க ஊருக்கு போனா, இந்தியாவில் இருக்கக்கூடிய வேலையாட்களை பயன்படுத்திக்கிட்டான். ஆனா இந்தியாவுக்குன்னு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா இந்தியாவுக்கு எந்த உதவியுமே செய்யல. யோசிச்சு பாரு, உன்னைய வச்சே சம்பாதிக்கிறான், உன்னைய வச்சு ஏதாவது அவன் செஞ்சுக்கிறான், ஆனா உனக்கு எதுவுமே செய்யலன்னா கோவம் வருமா? அதே மாதிரிதான் பிரிட்டிஷ்காரன் இந்தியாவில வந்து என்னென்னமோ செஞ்சுக்கிறான், ஆனா இந்தியர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, இந்தியர்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு அப்படின்னா பிரிட்டிஷ்காரன் அதை தலையிடாம தவிர்த்து கொண்டான். இதற்கு பெயர் தான் தலையிடா கொள்கை. இதை பின்பற்றிருந்தாங்க. இதை பின்பற்றினால இந்தியர்களுக்கு மிகப்பெரிய கோவம். என்ன சார் ஆச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட இவங்க இந்த மோசமான வரிமுறை காரணமாக வெவ்வேறு காலகட்டங்களில் இந்தியாவிற்கு நிறைய பஞ்சங்கள் ஏற்பட்டது. வெவ்வேறு காலகட்டங்களில் இந்தியாவிற்கு ஏகப்பட்ட பஞ்சங்கள் ஏற்பட்டது. அப்ப இந்த பஞ்சங்கள் எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு பிரிட்டிஷ் தான் நடவடிக்கை எடுத்துக்கணும். ஆனா எந்த நடவடிக்கை எடுக்காம சைலண்டா இருந்தாங்க. அதையும் தாண்டி ஒரிசாவில் ஒரு பஞ்சம் ஏற்படும் பொழுது என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுல பஞ்சம் ஏற்பட்டு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் செத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அதே நேரத்துல பிரிட்டிஷ்காரன் அவன் ஊருக்கு எத்தனையோ பவுண்டு, எத்தனையோ கிலோ கணக்குல அவங்க ஊருக்கு அரிசியும் கோதுமையும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓகேவா? இப்ப பசியில செத்துக்கிட்டு இருக்காங்க, அங்க உணவை வந்து என்ன செய்யற, ஏற்றுமதி பண்றான் அவங்க ஊருக்கு. இதுதான் தலையீடா கொள்கை. இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, வெவ்வேறு காலங்கள்ல ஏற்பட்ட பஞ்சத்தின் காரணமாக, வெவ்வேறு காலத்தில் ஏற்பட்ட, மொத்தமா சொல்றாங்க 1700 இருந்து 1900 வரைக்கும் ஏற்பட்ட பஞ்சத்தின் காரணமாக கிட்டத்தட்ட 25 மில்லியன் மக்கள், 25 மில்லியன் எவ்வளவு ஆச்சு? கிட்டத்தட்ட 1 மில்லியன் 10 லட்சம். ஓகேங்களா? 10 மில்லியன் 1 கோடி. அப்ப 25 மில்லியன் கிட்டத்தட்ட 2.5 கோடி பேர் பஞ்சத்தினால செத்தாங்க. ஓகேங்களா? வெறும் பஞ்சத்தினால வெவ்வேறு காலகட்டம், வரிசையா இல்ல, ஒரு சில டைம்ல. ஏன் சார் பஞ்சம் ஏற்பட்டுன்னா, இந்த மோசமான வரி கொள்கை. ஓகேங்களா? யாரும் விவசாயம் பண்ண விரும்பல. ஓகேங்களா? விவசாயம் பண்ண விரும்பாதனால எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா வேற வேற வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? அப்ப அந்த வேலைக்கு போகக்கூடிய நபர்களை எடுத்துக்கிட்டு அவன் என்ன செய்ய ஆரம்பிச்சான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க அவன் வந்து தேயிலை தோட்டத்துக்கு கூட்டு போக ஆரம்பிச்சிட்டான். எங்க பிரிட்டிஷ் ரூல் பண்ண இலங்கை, மொரிஷியஸ், மலேசியா இந்த மாதிரி நாடுகள் எல்லாத்தையும் தேயிலை தோட்டம் போடுறாங்க. அந்த தேயிலை தோட்டத்திற்காக இங்க இருந்து மனிதர்களை பாண்டட் லேபர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது கொத்தடிமைகளாக இங்க இருந்து எல்லாரையும் கூட்டு போயிரு. பரதேசி படம் பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? பரதேசி படத்துல இந்த அதர்வா வந்து நடிச்சிருப்பாரு. ஓகே, கொத்தடிமையா வந்து ஒரு இடத்துக்கு கூட்டு போவாங்க. பிரிட்டிஷ்காரன் தான் வருவான், ரூடா பிஹேவ் பண்ணுவான். அதே மாதிரிதான் இங்கேயும் மக்களை கொத்தடிமையா கூட்டு போனாங்க. இதுதான் விவசாயம் மிகப்பெரிய அளவுக்கு நலிவடைய காரணம். மிகப்பெரிய அளவு நலிவடைந்தது விவசாயம். ஓகேங்களா? அதனுடைய விளைவுதான் இந்த பஞ்சம், இத்தனை கோடி மக்களுடைய உயிர் இழப்பு. ஓகே, யோசிச்சு பாரு, அப்பயே 1 கோடி பேர் இறந்திருக்காங்கன்னா அதெல்லாம் இல்லைனா இந்தியாவுடைய செல்வ வளம், இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை எவ்வளவா இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க. அதான் பிரிட்டிஷோடைய தலையீடா கொள்கை ரொம்ப மோசமான கொள்கை. அப்போ இந்த இவ்வளவு காரணங்கள் தான் என்ன ஆச்சுன்னா, பிரிட்டிஷுக்கு எதிரான ஒரு மனப்பான்மை. ஓகே, பிரிட்டிஷ் வந்து மோசமானவங்க, அவங்க இந்தியாவை சுரண்டுறாங்க, இந்தியாவை அவங்க வந்து தேவையில்லாம ஆட்சி புரியுறாங்க, இதுக்கு மன்னர்களே பரவாத, அந்த அளவுக்கு மக்களை யோசிக்க வச்சுட்டு, ஓகே, அந்த அளவுக்கு மக்களை என்ன செய்ய வச்சுட்டு, சிந்திக்க வச்சுட்டு, அதுக்கடுத்த சிச்சுவேஷனா இந்தியால எப்படி நேஷனலிசம் வந்து உருவானது அப்படின்னு பாக்கலாம். ஓகேவா? இப்போ பிரிட்டிஷ்காரன் நமக்கு வந்து என்ன பண்ணா, இந்த வரி கொள்கை, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்ற வரி கொள்கை, அப்புறம் வந்து இண்டிகோ கிளர்ச்சி, நீல ஒரு பொருளாக மாத்துறது, இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் ரீசனா இந்திய தேசியம் வந்து உருவாகிறதுக்கு காரணம். அது தாண்டி அடுத்த கட்டமா என்ன ஆச்சு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்தியாவில வெஸ்டர்ன் எஜுகேஷன், ஓகேங்களா, அதாவது 5வது பாயிண்டா இந்தியாவில மேற்கத்திய கல்வி, மேற்கத்திய கல்வியை வந்து நடைமுறைப்படுத்துறான். வெஸ்டர்ன் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மேற்கத்திய கல்வி என்ன பண்றாங்க, நடைமுறைப்படுத்துறாங்க. ஓகேங்களா? வெஸ்டர்ன் எஜுகேஷன் வந்து இந்தியாவுக்குள்ள நடைமுறை. அதுக்கு பெரிய ஸ்டோரி இருக்குது. எஜுகேஷனை பத்தி தனியாவே பார்க்கலாம் நம்ம. என்ன அப்படி சிம்பிளா சொல்ற பாருங்க, எஜுகேஷனை இந்தியாவில் நடைமுறைப்படுத்தலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு குழு போட்டாங்க. அந்த குழு முடிவெடுத்தது, ஓகே இந்தியாவுக்கு கல்வி கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா, இந்தியா பிரிட்டிஷ் கம்பெனிக்கு வேலை செய்யறதுக்கு பிரிட்டிஷ்ல இருந்து ஆளை கூட்டு வர முடியாது. அவனுக்கு கம்மியான சம்பளத்துக்கு அவங்க இருந்து கப்பலை பிடிச்சு இங்க வந்து அவன் மாசம் மாசம் ஊருக்கு போகணுமா, அதெல்லாம் செல்லுபடி ஆகாது, அவங்க கேட்ட தொகையை கொடுக்க முடியாது. அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிட்டான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிட்டிஷ்காரன் ஏன் இந்தியர்களுக்கே நமக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து, கணக்கு சொல்லிக் கொடுத்து, இங்கிலீஷ் சொல்லிக் கொடுத்து அவங்களே நமக்கு வேலைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரன் யோசிச்சான். அப்படி யோசிக்கும் போது அதுவே ஒரு டவுட், எப்படி
இவனுக்கு எப்படி சொல்லி கொடுக்குறா? நம்ம மொழியான இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கலாமா, இல்லைன்னா அவங்களுடைய சொந்த மொழி வெர்னாகுலர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க சொந்த மொழியிலேயே சொல்லி கொடுக்கலாமா? அது ஒரு டவுட் ஆகி போச்சு. அதுக்கு தனி கமிட்டி போட்டாங்க. அதுலதான் மெக்காலே குழு அப்படிங்கிற தலைவர், ஒரு மெக்காலே இருந்தாரு, டிபி மெக்காலே சொல்லுவாங்க. அவர் தான் இந்தியாவின் முதல் சட்ட உறுப்பினர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் மெம்பர் இன் த லா கமிஷன், அதாவது ஜெனரல் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தலைமையில ஒரு குழு போட்டாங்க 1854 மெக்காலே கமிட்டி. அந்த கமிட்டியில என்ன முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ் எஜுகேஷனை இந்தியர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிதான் நிறைய விஷயம் நிறைய வரும். ஓகேங்களா? அது அடிப்படையில 1850க்கு மேல இந்தியாவில பிரிட்டிஷ்காரங்களை இந்தியர்களை படிக்க வைக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் வெஸ்டர்ன் எஜுகேஷனை இந்தியாவில் கொடுக்குறாங்க. இப்ப வெஸ்டர்ன் எஜுகேஷன் கொடுக்கறதுனால என்ன சார், நல்லது தானே? எஸ், நல்லதுதான். ஆனா பிரிட்டிஷ்க்கு இது ஆப்பாய் போச்சு. எப்படி ஆப்பாய் போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெஸ்டர்ன் எஜுகேஷன் கொடுத்ததுனால நம்ம மக்கள் நிறைய ஐரோப்பியத்தினுடைய வரலாறையும் ஐரோப்பியர்களுடைய கதைகளையும் ஐரோப்பியர்களுடைய கலாச்சாரத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி தெரிஞ்சுக்கும் போது அங்கேயும் இதே மாதிரி அடிமைத்தனம் இருந்தது. அதை எதிர்த்து நிறைய போராட்டங்கள், அதாவது யூரோப்பியன் ரெவல்யூஷன், ரஷ்யன் ரெவல்யூஷன், ஓகேங்களா, அமெரிக்காவோட விடுதலை போராட்டம், இதெல்லாம் நடந்திருக்குது. அதே மாதிரி நம்ம ஊர்ல விடுதலை போராட்டம் எடுக்கலாம் சொல்லிட்டு ஒரு தரப்பினர் விடுதலை போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க. இன்னொரு தரப்பினர் ஆஹா பிரிட்டிஷ்காரனை பாரியா, ஐரோப்பால பாரியா, ஏதாவது ஒரு என்னது சோசியல் ஈவல் இருக்கா, அவங்க ஊர்ல குழந்தை திருமணம் இருக்கா, இல்ல விடோ ரீமேரேஜ் பண்ணலாமா, பண்ணலாம், பெண்களுக்கு சம உரிமையா இருக்கு, எல்லாமே இருக்கியா, ஏன் அது நம்ம ஊர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சு, மேற்கத்திய கல்வியை படிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நபர்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா, நம்ம ஊர்ல சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதையே 3 வகையா பிரிக்கிறோம். என்னதான் பிரிக்கிறோம் அப்படின்னா, ரிவைவலிஸ்ட், ஓகே, ரிவைவலிஸ்ட், ரிஃபார்மிஸ்ட், அடுத்து சோசியல் ரிஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையா பிரிக்கிறோம். அதாவது ரிவைவலிஸ்ட்னா தன்னுடைய மதத்தை திருப்பி கொண்டு வரணும். ரிஃபார்மிஸ்ட் அப்படின்னா தன்னுடைய மதத்தில் இருக்கக்கூடிய தப்புகளை திருத்தணும். சோசியல் ரிஃபார்ம்னா தன்னுடைய சமுதாயத்துல, மதத்தில் கிடையாது, தன்னுடைய சமுதாயத்தில் நடக்கக்கூடிய தீமையை எதிர்த்து அதை திருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையான மூவ்மெண்ட் நடக்குது. இந்த மூவ்மெண்ட் நிறைய பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய், அவர் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே ப்ரீகர்சர். ஓகேங்களா? இந்தியாவில வந்து என்ன சொல்றது, இந்த சோசியல் ரிஃபார்ம் எல்லாத்துக்குமே விடிவெளியா ஆரம்பிச்சதே அவர் தான். ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குறாரு. அடுத்து யாரு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆத்மராங் பாண்டுரங்கா, அவர் வந்து பிரார்த்தன சமாஜம் அமைப்பு உருவாக்குறாரு. யாரு? ஆத்மராங் பாண்டுரங்கா பிரார்த்தன சமாஜம் அமைப்பு உருவாக்குறாரு. அடுத்து ஆரிய சமாஜம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதி உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் அவர்களை தொடர்ந்து சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ல வந்து ஜோதிபா பூலே, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எம்ஜி ராணடே, நிறைய பேர் பங்கேற்கிறாங்க. இவங்க எல்லாரும் சமுதாயத்தையும் தன்னுடைய மதத்தையும் என்ன செய்யறாங்க, சீர்திருத்தம் கொண்டு வராங்க. அவங்க மதத்தில் நடக்கக்கூடிய தப்புகளையும் அவங்க மதத்தில் இருக்கக்கூடிய தவறான விஷயங்களை சுட்டிக்காட்டி அதுல இருந்து மாற்றம் கொண்டு வராங்க. அதுக்கு பேர் தான் ரிஃபார்ம் மூவ்மெண்ட். ஓகேங்களா? சீர்திருத்த இயக்கங்கள். ஓகே, புரிஞ்சு போச்சா? ரைட்டா? ரைட். அப்போ இந்த மூவ்மெண்ட் எல்லாமே பிரிட்டிஷுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஹெல்ப்ஃபுல் ஆகுது. எப்படி ஹெல்ப்ஃபுல் ஆகுது அப்படின்னா, விடுதலை போராட்டத்துக்கு, அதாவது பிரிட்டிஷ்க்கு ஒரு சைடு வந்து சோசியல் ரிஃபார்ம் பண்றது நல்லதா இருந்தாலும் இது அவங்களுக்கே பின்னாடி பிரச்சனையாவும் ஆகுது. எப்படி பிரச்சனையாவது? விடுதலை போராட்டத்துல ஈடுபடுறாங்க. ஓகே, அப்படி யாரு சார் ஈடுபட்டாங்க, என்ன வகையான எப்படி ஏதாவது விடுதலை போராட்டம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது, எங்க தேசிய எழுச்சி ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேசிய எழுச்சி, தேசியவாதம் உருவாகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல, வேற இடங்கள்ல, அதாவது பொம்பாயில, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெஸ்ட் பெங்கால், ஓகேங்களா, வங்காளத்துல, சென்னையில, ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு நபர்கள் என்ன பண்றாங்க, அப்படியே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய தேசியவாதத்தை உருவாக்குறதுக்காக நிறைய அமைப்புகளை உருவாக்குறாங்க. அதுல நமக்கு புக்ல கொடுத்துருக்கக்கூடிய அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் 2 அமைப்புகளை நம்ம பார்க்கிறோம். ஒண்ணு மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஒன்னு என்னது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், இன்னொன்னு என்னது எம்எம்எஸ் மெட்ராஸ் மகாஜன சபா அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, என்ன சார் இந்த அமைப்பு மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன்? தமிழ்ல வந்து சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்னு இருக்கும். ஓகே, தமிழ்ல சென்னை வாசிகள் சங்கம் 1852ஆம் ஆண்டு உருவாயிருக்கும். சென்னை வாசிகள் சங்கம் 1852ஆம் ஆண்டு உருவாயிருக்கும். இது உருவாக்குனது யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா லட்சுமி நரசு, அதாவது கஜுலு லட்சுமி நரசு அப்படின்னு சொல்லுவாங்க.
கஜுலு, லட்சுமி நரசு, ஓகே, அப்புறம் வந்து சீனிவாசனார். இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் இந்த சென்னை வாசிகள் சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து உருவாக்கி இருப்பாங்க. ஓகேங்களா, சென்னையில மெட்ராஸ் மாகாணத்துல மட்டும்தான் இது செயல்படும். ஓகேங்களா, அப்ப சென்னை மாகாணத்துல இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் நல்ல தொடக்காலத்துல நல்ல செயல்பட்டு, இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து இந்தியாவில இருந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பருத்திக்கு டாக்ஸ் போடணும். அதாவது இம்போர்ட் டாக்ஸ் ஆன் காட்டன் குட்ஸ். அதாவது பருத்தி ஏற்றுமதி செய்யறாங்க பிரிட்டிஷ்காரன். ஏன்னா பருத்தி என்ன செய்யறான், இந்தியாவில இருந்து ஏற்றுமதி செஞ்சு அவங்க ஊர்ல ட்ரெஸ்ஸா மேக் பண்ணி இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்து விற்கிறான். அதனால இதுக்கு வந்து நம்ம வரி போடணும், அப்பதான் வந்து நம்ம உள்நாட்டில் கூடிய நபர்கள் எல்லாருமே இது லாபம் அடைவார்கள் சொல்லிட்டு பருத்தி ஏற்றுமதிக்கு வரி போடணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியர்கள் இந்திய துணியை பயன்படுத்தணும் அதிகமா. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து அவங்க ப்ரொபகேட்டா சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா அதாவது அந்த காலத்துல சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நடக்கும். ஓகேங்களா, சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இப்போ எப்படி நமக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வு நடக்கும், அதே மாதிரி அப்போ வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நடக்கும். அப்ப அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல இந்தியர்களை பாரபட்சம் பார்க்கக்கூடிய மாதிரி நிறைய நடவடிக்கைகள் நடந்தது. என்ன பாரபட்சம் பார்க்க மாதிரி நடவடிக்கை நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏஜ், அதாவது மினிமம் ஏஜ் 21 அப்படின்னு டெர்மினேட் பண்ணாங்க. ஆனா அதுலயும் பிரிட்டிஷ் இந்தியர்கள் வந்ததுனால அதுக்கப்புறம் பின் நாட்கள்ல அந்த மினிமம் ஏஜ், அதாவது எக்ஸாம் எழுதுறதுக்கே மினிமம் ஏஜ் அவ்வளவுதான். ஓகேங்களா, சரி மினிமம் ஏஜ் சொல்லிட்டோமா, மேக்ஸிமம் ஏஜ். ஓகே, மேக்ஸிமம் இவ்வளவுதான் ஏஜ். இதுக்கப்புறம் அவங்களோட எக்ஸாமே எழுத முடியாது. பாருங்க, 21 வயசுல 19 வயசுல எக்ஸாம் இங்கிலீஷ்ல தான் இருக்கும், எக்ஸாம் லண்டன்ல தான் நடக்கும். அப்போ இதெல்லாமே இந்தியர்களை வந்து ஒரு ஓரமாக வைத்துக் கொள்வதற்காக வைக்கப்பட்ட ஒரு செய்யப்பட்ட ஒரு நடவடிக்கைகளாக யார் பார்த்தா, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் பீப்புள் வந்து பார்த்தாங்க, சென்னை வாசிகள் சங்கம் பார்த்தாங்க. இதை தாண்டி இது மட்டும் இல்ல, டாக்ஸ் அதெல்லாம் தாண்டி வந்து இந்தியாவில் வந்து அதாவது வரியை கெட்டாதவர்கள் மீது, விவசாயிகள் மீது என்ன பண்ணுவாங்கன்னா டார்ச்சர் பண்ணுவாங்க. அதாவது இப்போ நான் ஒரு விவசாயி வச்சுக்கோங்களேன், ஓகேங்களா, ரயத்து வாரியோ மகள் வாரியோ இது ஒரு வரி வந்து என் மேல போடுறாங்க, நான் அந்த வரியை கெட்டலன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னை வந்து டார்ச்சர், சித்திரவதை பண்ணுவாங்க. சித்திரவதை பண்ணி எப்படியாவது வரி வசூல் பண்ணிட்டு போவாங்க பிரிட்டிஷ்காரன். அப்போ அந்த சித்திரவதை பண்ணுவதை எதிர்த்து இந்த சென்னை வாசிகள் சங்கம் மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம் நடத்துறாங்க. அதனால பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன கொண்டு வந்தாங்கன்னா சித்திரவதை ஆணையம் அப்படிங்கறத ஒரு விஷயத்துக்கு கொண்டு வந்தாங்க. சித்திரவதை ஆணையம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க. எதுக்காக கொண்டு வந்தாங்க, இதுமே சித்திரவதை டார்ச்சர் கமிஷன், சித்திரவதை எல்லாம் பண்ணக்கூடாது, அது தடுப்பதற்காக இந்த ஆணையத்தை வந்து மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனுடைய முயற்சியின் காரணமாக கொண்டு வரப்பட்டது. ஓகே, அப்புறம் இந்த மாதிரி நல்லா ஃபங்க்ஷன் ஆயிட்டே ஃபங்க்ஷன் பண்ணிட்டே வராங்க. ஒரு கட்டத்துல 1861 ஓகேங்களா, 1861 லட்சுமி நரசு காலமாகிறார்கள். ஓகேங்களா, லட்சுமி நரசு காலமாகிறார்கள். லட்சுமி நரசு காலமானதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல மெட்ராஸ் மாகாணத்துல மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் பெரிய அளவுக்கு செயல்பாடு இல்லை. அது நாட்கள் போக 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 அப்படியே அவங்களுடைய செயல்பாடு குறைஞ்சிட்டே வருது. அதுவும் மெயினா லட்சுமி நரசு இறந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவுக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. ஓகேங்களா, இதுதான் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா லட்சுமி, அதாவது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனுடைய பங்கு தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஓகே, அடுத்து மெட்ராஸ் மகாஜன சபையை பத்தி பார்க்கணும். ஓகே, மெட்ராஸ் மகாஜன சபை பாத்தீங்கன்னா 16 மே 1884 உருவாக்கப்பட்டது. ஆக்சுவலா இதுக்கு அப்புறம் ஒரு பெரிய அமைப்பு உருவாகும். 85 காங்கிரஸ் உருவாகும். காங்கிரஸ் உருவாகுவதற்கு கொஞ்சம் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் முன்னாடி தான் மெட்ராஸ் மகாஜன சபை அப்படி சொல்லுவாங்க, MMS அப்படி சொல்லுவாங்க. இந்த அமைப்பு உருவாகும். இந்த அமைப்பு உருவாக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா, ரங்கையா, பி ரங்கையா, பி அனந்தச்சாருலு, அப்புறம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா வீரராகவாச்சாரி, இவங்க எல்லாருமே நிறைய பேர் சேர்ந்து அந்த அமைப்பு உருவாக்குவாங்க. இது மெட்ராஸ் மாகாணத்துல மிகப்பெரிய அமைப்பா செயல்படும். இதோடைய தலைவர் கேட்பாங்க, இதோடைய பிரசிடென்ட் தலைவர் கேட்டாங்கன்னா பி ரங்கையா, அவர் தான் வந்து தலைவர். பி ரங்கையா தலைவராகவும், செயலாளர் அப்படின்னா செக்ரட்டரின்னு சொல்லுவாங்க. இது இவருடைய செயலாளர். செக்ரட்டரியாக யார் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பி அனந்தச்சாருலு இருப்பார். அனந்தச்சாருலு இருப்பார். ஓகேங்களா, பி ரங்கையா வந்து பிரசிடென்டாகவும் செயலாளராக பி அனந்தச்சாருலு அப்படிங்கிற நபர் இருப்பார். ஓகே, பி அனந்தச்சாருலு என்ன பண்ணுவாரு, செயலாளரா இருப்பாரு. ஓகேங்களா, இது தாண்டி நிறைய ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் இருப்பாங்க. சரி சார், இவங்க என்ன பண்ண சித்திரவதை ஆணையம் டாக்ஸ் பண்ண சொன்னாங்க. இவங்க என்ன சார் பண்ணாங்கன்னா இவர்களுடைய நோக்கமும் அதே தான் கிட்டத்தட்ட. ஏன்னா அதனால பிரச்சனையே விவசாயிகிட்ட இருந்து வசூலிக்கக்கூடிய வரிகளை கம்மி பண்ணணும்,
மெயினா இவங்களுக்கு நல்ல கையில் எடுத்தது, ஸ்ட்ராங் கையில் எடுத்தது வந்து பாத்தீங்க, இவங்க ஸ்ட்ராங் கையில் எடுத்தது சித்திரவதை ஆணையம் தான். ஓகே, அதை உருவாக்கணும். இவங்க ஸ்ட்ராங்கா கையில் எடுத்தது பாத்தீங்கன்னா சிவில் சர்வீஸ். ஓகேங்களா, அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை இந்தியாவில் லண்டன்ல மட்டும் கண்டக்ட் பண்ணக்கூடாது, இந்தியாவிலையும் நடத்தணும் அப்படின்னு சொன்னது யாரு, சொன்ன அமைப்பு என்ன அப்படின்னா மெட்ராஸ் மகாஜன சபை. ரொம்ப உறுதியாக ஆணித்தரமாக வந்து கோரிக்கை விடுத்துக்கிட்டே இருந்தாங்க மெட்ராஸ் மகாஜன சபை. ஓகேங்களா, அதன் அடிப்படையில ஆக்சுவலா வந்து என்னதான் வந்து முதையே வந்து பிரிட்டிஷ்காரங்க மட்டும்தான் எழுதணுங்கிற அளவுக்கு நீங்க பிரிட்டிஷ்காரங்க ரேசியல் டிஸ்கிரிமினேஷன் பண்ணாலும் இப்போ ஐசிஎஸ் எக்ஸாம், சிவில் சர்வீஸ், அதே மாதிரி இவர்கள் என்ன பண்ணாங்க, டாக்ஸை கம்மி பண்ணணும். அதை தாண்டி இன்னொன்று என்ன பண்ணாங்கன்னா இந்தியா சார்பாக இந்தியன் கவுன்சில் அப்படிங்கிற அமைப்பு, அதான் வச்சுக்கோ, இந்தியன் கவுன்சில் அப்படிங்கிற அமைப்பு லண்டன்ல செயல்படும். இந்த அமைப்பு தேவையற்ற அமைப்பு, இந்த அமைப்பை ஃபர்ஸ்ட் கலைங்க அப்படின்னா, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா முடிவுகளையும் இந்த கவுன்சில் தான் எடுக்கும். எங்க இருந்து? லண்டன்ல இருந்து எடுக்குமாமா. ஓகே, அப்படி இப்படி இந்தியாவில் நடக்கக்கூடிய விஷயம் தான் அவங்களுக்கு எப்படி தெரியும்? அதனாலதான் என்ன பண்ணாங்கன்னா இவங்க கோவப்பட்டு இந்த அமைப்பு எல்லாம் கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டாங்க. ஓகே, இதுவே மெட்ராஸ் மகாஜன சபை 1884 உருவானாலும் பின் நாட்கள்ல ஐஎன்சி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் என்ற அமைப்பு 1855 உருவானதுக்கு அப்புறம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட இந்த மெட்ராஸ் மகாஜன சபை இணைந்து விடும். ஓகேங்களா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் மகாஜன சபையுடைய அமைப்பு வரலாறு. ஓகேங்களா, அப்ப இது எல்லாமே வந்து ப்ரீ நேஷனல் காங்கிரஸ் சொல்லுவாங்க. ஓகே, காங்கிரஸ் உருவாவதற்கு முன்னாடி. இது மட்டும் இல்ல, இதே மாதிரி நார்த் இந்தியாவில் இந்தியன் லீக், ஓகேங்களா, நிறைய அமைப்பு, ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன், இந்த மாதிரி நிறைய, அப்புறம் வந்து பொம்பாய் பிரசிடென்சி அசோசியேஷன், ஓகே, பம்பாய் மாகாண சங்கம், நிறைய அமைப்புகள் வந்து நிறைய இயற்கைகளை வந்து உருவாக்கி இருப்பாங்க. ஆனாலும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தான் இந்தியாவோட மிகப்பெரிய அமைப்பா உருவானது. இப்போ அந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஐஎன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியால இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சி. தொடங்கப்பட்டதுடைய வரலாறு இது வேற, இந்திய தேசிய காங்கிரஸ். ஓகே, எப்ப தொடங்கப்பட்டது அப்படி பாத்தீங்கன்னா 28 டிசம்பர் 1885 தொடங்கப்பட்டதுதான் இந்த ஐஎன்சி, இந்திய தேசிய காங்கிரஸ். ஓகேங்களா, அப்ப இந்த ஐஎன்சி தொடங்கப்பட்டதுக்கு பின்பு, ஓகே, ஐஎன்சி தொடங்கப்பட்டதுக்கு பின்பு நிறைய அமைப்புகள் இதோட சேர்ந்துட்டு இதுதான் முழு மூச்சாக இந்தியா முழுவதும் எல்லா வேலைகளையும் பார்த்து கொண்ட ஒரு அமைப்பு. ஓகே, நிறைய கிரிட்டிசிசம் இருந்தாலும் இதுதான் வந்து இந்தியாவிற்கு விடுதலை போராட்டத்திற்கு நிறைய உதவியது. ஓகே, சரி சார், யார் சார் உருவாக்குனா, ஏன் உருவானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஏன் இது உருவானது அப்படின்னா இதுக்கு ஒரு தியரியை சொல்லுவாங்க. இது புக்ல இருக்காது. ஓகே, சேஃப்டி வால்வ் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, என்ன சேஃப்டி வால்வ் தியரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரிங்க, சேஃப்டி வால்வ் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாதுகாப்பு சுவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிரிட்டிஷ்காரன் உருவாக்குனது. இது உருவாக்குனதே யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஓ ஹியூம். இது உருவாக்குனது யாரு அப்படின்னா ஏஓ ஹியூம். யார் இவரு அப்படின்னா ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் இந்த அமைப்பு வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமைப்பு உருவாக்க பேரை பார்க்கும்போது தெரியுது ஒரு பிரிட்டிஷ்காரன். ஓகே, இவர் வந்து ரிட்டையர்டு சிவில் சர்வெண்ட் அப்படின்னு ஐஏசிஎஸ் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணி ரிட்டையர்டான ஒரு பிரிட்டிஷை சேர்ந்த ஒரு பணியாளர். இப்போ இந்தியாவில் உருவாக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பை பிரிட்டிஷ்காரன் உருவாக்குறாங்க, ஏதோ உள்குத்து இருக்குங்க. அதுதான் இவங்க யோசிக்கிறாங்க. என்னன்னா பிரிட்டிஷ்காரன் என்ன ஐடியா பண்ணான்னா எல்லா மக்களும் சும்மா சும்மா சண்டை போடுறது, எல்லா மக்களும் ஏதாவது பிரச்சனை பண்றது, அதெல்லாம் தாண்டி பிரிட்டிஷையும் மக்களையும் கனெக்டிவிட்டி பண்ற மாதிரி நம்மளே ஒரு சங்கத்தை உருவாக்குவோம். அந்த சங்கத்துல நம்மளே ஒரு ஆளை உருவாக்க வச்சு இனிமேல் மக்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் இந்த சங்கத்தின் மூலமாக கவர்மெண்ட்டுக்கு ஒரு கவனத்திற்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, முடிவெடுத்தாங்க. அந்த முடிவின் பேரில் தான் ஐஎன்சி அப்படின்ற அமைப்பு 28 டிசம்பர் 1885 ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் என்பவர் ரிட்டையர்டு சிவில் சர்வெண்ட் தியோசோபிக்கல் சொசைட்டின்னு ஒரு அமைப்பு இருக்கும் சென்னையில வச்சுதான். ஓகேங்களா, சென்னையில வச்சு தியோசோபிக்கல் சொசைட்டி ஒரு அமைப்பு இருக்கும். அதுல பேசும்பொழுது இந்த முடிவு வந்து எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, அதுல பேசும்பொழுது முடிவு எடுத்திருப்பாங்க. இந்த அமைப்பு உருவாக்கும் பொழுது இந்தியாவுடைய வைசிராய், ஓகே, இந்தியாவுடைய வைசிராய் இருந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லார்டு டஃப்ரின் பிரபு அப்படின்னு சொல்லுவாங்க. டஃப்ரின் பிரபு அப்படின்னா லார்டு டஃப்ரின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்பு உருவாக்கும் போது இந்தியாவில இருந்து வைசிராய், ஓகேங்களா, அதாவது இந்தியாவுடைய பிரிட்டிஷ் ஹெட் யாருன்னா டஃப்ரின் பிரபு தான். ஓகேங்களா, சரி. அப்ப இந்த அமைப்பு உருவாக்கி இந்த அமைப்புடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளை கவர்மெண்ட் சால்வ் பண்ணி இருக்கணும். ஓகே, விடுதலை கிடையாது. காங்கிரஸ் உருவாக்கும் பொழுது விடுதலை போராட்டம், இந்தியாவுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணும், அதெல்லாம் முக்கிய நோக்கம் கிடையாது. தொடக்கத்துல அவங்களுடைய நோக்கம் என்ன,
மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? வரி அதிகமா இருக்கு. ஓகேங்களா? நம்மளுடைய தொழில்கள் எல்லாமே வந்து நலிவடைந்து போகுது. ஓகேங்களா? வேலை வாய்ப்பு இது, இந்த பிரச்சனையை மட்டும்தான் பிரிட்டிஷ்காரங்க எடுத்து கொண்டு போவாங்க. ஓகேங்களா? அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாட்கள் அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பிரிட்டிஷ்காரங்க உருவாக்குறது பிரிட்டிஷ், ஆனால் ஒவ்வொரு வருடமும் இந்த ஐஎன்சி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், ஓகேங்களா, ஒவ்வொரு வருடமும் இந்த இந்திய தேசிய காங்கிரசுக்கு ஒரு மாநாடு நடத்துவாங்க டிசம்பர் மாசம். ஓகேங்களா? வருடத்தின் கடைசி நாளான டிசம்பர் மாசம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு வருஷமும் ஒரு மாநாடு நடத்துவாங்க. அந்த மாநாட்டுல எல்லா தரப்பின மக்களும் கலந்துக்குவாங்க. அப்படி நடத்தப்பட்டதுதான் மொத்தம் 3 மாநாடு. முதல் 3 மாநாடு முக்கியம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு எங்க சார் நடந்திருக்கும்? ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு உனக்கே தெரியும். பிரிட்டிஷுக்கு எது மெயின் மைய புள்ளி? அப்படி 3 புள்ளி அப்படின்னா என்ன? 1 பம்பாய், அங்கதான் முதல் மாநாடு. ஓகே, பம்பாயில தான் முதல் மாநாடு. 2வது கல்கத்தா. ஓகேங்களா? 2வது மாநாடு எங்க? கல்கத்தா. 3வது மாநாடு நம்ம ஊர் மெட்ராஸ். 3வது எங்க? நம்ம ஊரு மெட்ராஸ்ல வச்சு மாநாடு நடக்குது. ஓகேங்களா? ரைட் சார். எந்த வருஷம் சார் உருவாக்கப்பட்ட? அதே வருஷம் 1885, 1886, 1887. நல்லா கவனிச்சுக்கோ. ஒவ்வொரு வருடமும் கம்பல்சரி என்ன நடக்கும் அப்படின்னா, மாநாடு நடந்தே தீரும் டிசம்பர் மாசம். ஏதாவது எதிர்பாராத சிச்சுவேஷன் டைம்ல மட்டும்தான் என்ன நடக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாநாடு நடக்காது. அது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அது பெரிய சிச்சுவேஷன் டைம்ல, ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ல்டு வார் 1 அந்த டைம்ல தான் என்ன நடக்கல அப்படின்னா, மாநாடு நடக்கல. ஏன் அப்படின்னா, பிரிட்டிஷ்காரர்கள் தான் வேர்ல்டு வார்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டா, நம்ம இந்திய ராணுவங்களும் வேர்ல்டு வார்ல 1 தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க. அப்போ மாநாடு நடக்கல. ஒரு சில டைம் நடக்காது. ஓகே, ஆனா முதல் மாநாடு முக்கியம். முதல் 3 மாநாடுகளுடைய தலைவர்களும் ரொம்ப முக்கியம். முதல் மாநாட்டுக்கு தலைவர் யாரும் ப்ரீவியஸ் இயர்ல எக்கச்சக்கமா கேள்வி கேட்டிருக்காங்க. WC பானர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் மாநாட்டுடைய தலைவர் உமேஷ் சந்திர பானர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சவுண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை. ஆனா நீங்க இதே படிச்சுக்கோ, உமேஷ் சந்திர பானர்ஜி. WC பானர்ஜி முதல் மாநாடு தலைவர். 2வது மாநாட்டின் தலைவர் இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என்று அழைக்கப்படக்கூடிய தாதாபாய் நவ்ரோஜி. அவர் தான் 2வது மாநாட்டிற்கான தலைமை. 3வது மாநாட்டு தலைமை நம்ம ஊர்ல நடக்குது. 3வது மாநாடு முதல் முஸ்லிம் ஒரு நபர் வந்து பிரசிடென்டா இருந்திருப்பாரு, பத்ருதீன் தியாப்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. பத்ருதீன் தியாப்ஜி அவர் தான் 3வது மாநாட்டு தலைமை. சரி, வேற என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, முதல் மாநாட்டுல மொத்தம் எத்தனை பேர் கலந்து கொண்டார்கள் அப்படி சொல்லுவாங்க. மொத்தம் 72 பேர் கலந்துக்கிட்டாங்க. 72 பேர் கிடையாது, வெறும் 72 பேர் தான். யோசிச்சு, இப்போ காங்கிரஸ்ல பார்த்துட்டீங்கன்னா ஒரு கட்டத்துல காந்தியா வந்ததுக்கு 1940-30 தான் ஏகப்பட்ட பேர் காங்கிரஸ் உறுப்பினராக இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ அப்படிதான். இப்போ நிறைய ஊர்கள்ல இப்போதான் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு காங்கிரஸோட இன்ஃபுளுன்ஸ். ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி தான் தமிழ்நாடும் சரி, இந்தியா லெவலையும் சரி, காங்கிரஸ் தான் பெரிய கட்சி. இந்த கட்சி அடிச்சுக்க ஆள் கிடையாது. ஒவ்வொரு கிராமங்களையும் காங்கிரஸ் கொடி பறக்கும். அந்த அளவுக்கு காங்கிரஸ் வந்து வலிமையான கட்சியா இருந்தாங்க. இப்போ நலிவடைந்துட்டு, அது வேற விஷயம். ஆனா அப்போ அதை தொடங்கும் பொழுது வெறும் 72 பேரை வச்சுதான் தொடங்கியது இந்த கட்சி. அந்த 72 பேரையும் 10th புக் கொடுத்திருப்பாங்க. 22 பேரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், அதாவது மெட்ராஸ் மாகாணத்திலிருந்து போனவர்கள். அதனாலதான் காங்கிரஸ் பங்களிப்புல மெட்ராஸ் மாகாணத்துடைய பங்களிப்பு எப்பவுமே இருக்கும். 22 பேர் மெட்ராஸ் மாகாணத்தை சேர்ந்தவர்கள். ஓகே, 3வது மாநாட்டில் தான் மெட்ராஸ் மாநாடு நடத்திருப்பாங்க. சரிங்களா? ரைட்டா? இதே மாதிரி நிறைய மாநாடு படிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் காந்தி எந்த மாநாடு தலைமை தாங்கினாலும் 1924 பெல்காம் மாநாடு. சரிங்களா? பெல்காம் நடந்தக்கூடிய மாநாடு. 1925 முதல் இந்திய பெண் தலைவராக இருந்திருப்பாங்க சரோஜினி நாயுடு. 1925 கான்பூர் முதல் இந்திய பெண் ஒருத்தர் தலைவராக இருந்திருப்பாங்க சரோஜினி நாயுடு. அப்ப முதல் பெண் தலைவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா, அன்னி பெசன்ட். 1917 அன்னி பெசன்ட் வந்து முதல் பெண் தலைவர், காங்கிரஸ் முதல் பெண் தலைவர். அது இல்லாம 1939, 1940 இந்த 2 வருடங்களையும் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் வந்து காங்கிரஸ் பிரசிடென்டா இருப்பாங்க. அது மாதிரி நேரு லாகூர் காங்கிரஸ் மாநாடு ரொம்ப முக்கியம் வரலாற்றுல. ஓகேங்களா? நேருடைய லாகூர் காங்கிரஸ் மாநாடு ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம தாதாபாய் நவ்ரோஜி 3 தடவை இருந்திருப்பாரு. இந்த மாதிரி எல்லா நபர்களுடைய முக்கியமான நபர்களுடைய மாநாடுகள் வந்து கராச்சி மாநாடு சர்தார் வல்லபாய் பட்டேல். இந்த மாதிரி ஒவ்வொரு வருடம் அது எங்க வச்சு நடந்தது, அந்த மாநாடு தலைமை யாரு உங்க புக்லயே கொடுத்துருப்பாங்க, அதை நீங்க பார்த்து வச்சுக்கணும். ஓகே, அப்ப இதுதான் காங்கிரஸ் உருவாக்கப்பட்டு அப்படியே காங்கிரஸ் வந்து தொடக்கத்துல 3 கட்டமாக விடுதலை போராட்டத்தை நம்ம பிரிக்கலாம். ஓகேங்களா? 3 கட்டமாக பிரிப்பாங்க விடுதலை போராட்டத்தை. தொடக்கத்துல இந்தியாவுடைய விடுதலை போராட்டம் எப்படி யாருடைய கையில் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிதவாதிகள் கையில் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. தொடக்கத்துல இந்திய விடுதலை போராட்டம் யாருடைய கையில் இருந்தது அப்படின்னா, மிதவாதிகளுடைய கையில். அடுத்து
அடுத்து இந்தியாவுடைய விடுதலை போராட்டம் யாருடைய கையில் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா தேசியவாதிகளுடைய கையில் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்தியாவுடைய விடுதலை போராட்டம் யாருடைய கையில் இருந்தது அப்படின்னா தீவிர தேசியவாதிகள் அப்படின்னா தீவிரவாதிகள் சொல்லுவாங்க, அவர்களுடைய கையில் இருந்தது. ஓகேங்களா? பாருங்க, அப்போ இந்தியாவுடைய விடுதலை போராட்டம் அப்படிங்கிறது வெவ்வேறு காலங்கள்ல வெவ்வேறு நபர்களிடம் இருந்திருக்கும். மிதவாதிகள், தேசியவாதிகள், தீவிர தேசியவாதிகள், தீவிரவாதிகளே சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதான் சொல்லுவாங்க மாடரேட்ஸ், ஓகேங்களா, எக்ஸ்ட்ரீமிஸ்ட், டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ மிதவாதிகள்னா யாரு சார் அப்படின்னா ரொம்ப சாந்தமா இருப்பாங்க. ஓகேங்களா? அதான் வந்து எப்பவுமே வந்து கிளாஸ் நடத்தும்போது நான் என்ன எக்ஸாம்பிள் சொல்லுவேன்னா இந்த 3 பேரையும் 3 தலைமுறையா நம்ம படிக்கலாம். எப்படி மிதவாதிகள் யாருன்னா நம்ம தாத்தா காலம், ஓகே, தாத்தா மாதிரி இப்போ நம்ம ஃபேமிலியில இருக்கிறவர் நம்ம தாத்தா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தேசியவாதிகள்னா நம்ம அப்பாக்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. தீவிரவாதிகள்னா நம்ம வச்சுக்கோங்க, நம்ம கேட்டகரி பீப்புள். ஓகேங்களா? என்னோட ஃபேமிலி ஏதாவது பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, உங்க பங்காளி கூட பிரச்சனையோ உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கூட ஏதாவது பிரச்சனை நடக்குது அப்படின்னா நம்ம தாத்தால என்ன சொல்லுவாரு, சரி விடுப்பா, பாத்துக்கலாம், பொறுமையா இருப்பா, பாத்துக்கலாம், நேரம் வரும்போது பாத்துக்கலாம், அமைதியா இருப்பா, ஓகே, சண்டைக்கு எல்லாம் போவாத, ரொம்ப தும்பு இழுத்துட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு சாந்தமாவே பேசியிருப்பாரா. ஓகே, அடிதடிதான் வேணாம் அப்படி பேசியிருப்பாரா. அதுதான் மிதவாதிகள். ஓகே, பிரச்சனையே வேணாம், ஓகேங்களா, அமைதியா பேசி தீர்த்துக்குவோம் அப்படின்னு. விடுதலை போராட்டத்துல பிரிட்டிஷ்க்கு எதிராக என்ன பிரச்சனைனாலும் பேசி பிரிட்டிஷ் கிட்டேயே அதை கேட்டு கெஞ்சி கூத்தாடி செய்பவர்கள் தான் வந்து என்ன செய்வார்கள் மிதவாதிகள். ஓகே, சரி சார். தேசியவாதிகள் அப்படின்னா அவங்க என்ன சார், நேஷனலிஸ்ட் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க சார், அவங்க என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா இவர்கள் கண்டிப்பா விடுதலை போராட்டம் பெரிய அளவுக்கு பண்ணியே ஆகணும், பிரிட்டிஷ் அடிச்சு விரட்டியே ஆகணும், பிரிட்டிஷ் இந்தியா விட்டு வெளியே அனுப்பியே ஆகணும். நம்ம அம்மா அப்பாக்கெல்லாம் சொல்லுவாங்க அவன் ஏதாவது பண்ணியே ஆகணும் சொல்லுவாங்க. கடைசி வரைக்கும் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, அது வேற விஷயம். ஓகேங்களா? அது தேசியவாதிகள். தீவிரவாதிகள்னா ஒன்னும் பேசவே மாட்டான், நேரா போய் அடிச்சுட்டு வந்துருவான். நம்ம பண்ணுவோம்ல, ஓகேவா, நம்ம வயசு என்ன பண்ணிடுவோம், போவோம் நேரா போயிட்டு அவன் ஊர்ல அவன் வயசுல நம்ம வயசுல அவனா அவன் வீட்டுல பையன் இருக்கானோ இல்லையா அவன் பெரியவன எவனும் பார்க்க மாட்டேன் போட்டு அடிச்சு விட்டு வந்துருவான். அதே மாதிரி தீவிரவாதிகள் என்ன பண்ணுவான், நேரா பிரிட்டிஷ் எவனையா கொண்டு வந்துருவான், அப்படி ஏதாவது பாம்பு போட்டு அவன் பாட்டு வந்துருவான். அதுதான் தீவிர தேசியவாதிகள், தீவிரவாதிகள் சொல்றாங்க. ஓகே, அப்ப இதுல யாரெல்லாம் இருக்க மிதவாதிகள் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே, காந்தியுடைய குரு கோபாலகிருஷ்ண கோகலே. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி, தமிழ்நாட்டை சேர்ந்த சீனிவாசனார், இவர்கள் தான் மிதவாதிகள். இவர்களுடைய செயல்கள் எல்லாமே எப்படி இருக்கும், பிரேயர், பெட்டிஷன், அப்புறம் வந்து இவ்வளவுதான். ஓகேங்களா? பிரேயர், பெட்டிஷன், அதாவது ஒரு பிரச்சனைக்காக பெட்டிஷன் கொடுப்பாங்க, ஒரு பிரச்சனைக்காக ப்ரே பண்ணுவாங்க. பிரிட்டிஷ் எப்படியாவது எங்களுக்கு இந்த விஷயத்தை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுதான் மிதவாதிகள். ஒரு எடுத்துக்காட்டுக்காக கொடுத்துருக்கு. தேசியவாதிகள் அப்படி யாருன்னா நிறைய பேர் இருக்காங்க. காந்தி கூட ஒரு தேசியவாதி தான். ஓகேங்களா? காந்தி. அப்புறம் வந்து மெயினா சொல்ல போனா 3 பேர், லால், பால், பால், இங்கிலீஷ்ல லால், பால், பால் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சார் வித்தியாசம் இருக்கு பேர், அதாவது மூவர், ஒரே பேர் கிடையாது, மூவர். ஓகேங்களா? லாலா லஜபதி ராய், பஞ்சாபை சேர்ந்தவர். லாலா லஜபதி ராய், பஞ்சாப் சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, லாலா லஜபதி ராய். அடுத்து பிபின் சந்திரபால், ஓகே, வெஸ்ட் பெங்கால், வங்காளத்தை சேர்ந்தவர். ஓகேங்களா? அடுத்து பால கங்காதர திலகர், பம்பாய் மாகாணத்தை சேர்ந்தவர், மெட்ராஸ், அதாவது நம்ம பம்பாய், ஓகே, பூனே இந்த பகுதியை சேர்ந்தவர். பிபின் சந்திரபால். ஓகேங்களா? இவர் வந்து சரி, இவர் தான் பிபின் சந்திரபால். இவர் வந்து பால கங்காதர திலகர். ஓகேங்களா? மராத்தா அந்த பகுதியை சேர்ந்தவர் தான் பால கங்காதர திலகர். அப்ப இவர்கள் மூவர் தான் மூவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, மூவர் அணி, ட்ரையோ அப்படின்னு சொல்லுவாங்க. இவர்கள் மூவரும் மிகச்சிறந்த தேசியவாதிகள். ஓகேங்களா? ஏகப்பட்ட விஷயத்த பத்திரிகைகள் தான் பரபரப்பா எழுதியும் விடுதலை போராட்டத்தை மிகப்பெரிய அளவுக்கு பண்ணியும் தேசியவாதத்தை இந்திய மக்களிடையே பேச்சு மூலமாக ஊட்டியது. தீவிரவாதிகள் யாருன்னா போட்டு அடிச்சுட்டோம், அது பாம்பு போட்டு வந்துருவான், அவன் யாரு, பகத்சிங், சூரிய சென், நிறைய பேர் வருவாங்க, புக்கில் கொடுத்துருப்பாங்க. பகத்சிங், சூரிய சென். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் சொல்லலாம், ராஜ்குரு. ஓகேங்களா? இவர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரிட்டிஷ்க்கு எதிராக அட்டாக் பண்ணிட்டே போயிருவாங்க, அவ்வளவுதான், அடிச்சு கொண்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிருவாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயம் தீவிரவாதிகள். இந்த மாதிரி 3 காலகட்டமாக நம்மளுடைய விடுதலை போராட்டம் நடக்குது. ஓகே, விடுதலை போராட்டம். ஓகே, மிதவாதிகள், தேசியவாதிகள், தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு 3 தான் அப்படிங்கிறோம். ஓகேங்களா? இதுல முதல் கட்டம் தான் நம்ம இன்னைக்கு இந்த பாக்குறது தான் பாத்தீங்கன்னா இந்த மிதவாதிகளை பத்தி தான் பார்த்தோம். அவர்கள் தான் இந்த மாதிரி அமைப்புகளை உருவாக்குவாங்க, மெட்ராஸ் மகாஜன சபை, சென்னை வாசிகள் சங்கம், அப்புறம் வந்து காங்கிரஸ். இந்த மாதிரி தொடக்கத்துல அந்த அமைப்புகளை உருவாக்கி அந்த அமைப்பு மூலமா பெட்டிஷனை கொடுத்து விடுதலை, ஏதாவது விடுதலை கிடையாது, எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை விடுப்பாங்க. ஓகே, தேசியவாதிகள் தான் கோரிக்கையை விடுக்க மாட்டாங்க, பெரிய போராட்டம் தான். மக்களை கூட்டிட்டு காந்தி பண்ணாரு,
லாலா லஜ்பதி ராய் பண்றாரு, பத்திரிகைகளை கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதுவாங்க, இதெல்லாம் பண்றாங்க. அப்ப மிதவாதிகள் என்னதான் பண்ணாங்க அவர்களை பத்தி பார்க்கும்போது, மிதவாதிகளை அடக்குவதற்காகவும், மிதவாதிகளே பேச போறது கிடையாது, அந்த மிதவாதிகளும் ஏதாவது பேசினாங்கன்னா அவர்களை அடக்குவதற்காகவும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா செக்ஷன் 124A ஆஃப் ஐபிசி 7, ஓகே, ஐபிசி அவ்வளவு இருக்கும். ஓகே, அதாவது செக்ஷன் 124 ஐபிசி 1870 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது இது என்ன தேச துரோக வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நேஷனுக்கு எதிராக, பிரிட்டிஷுக்கு எதிராக யாராவது குரல் கொடுத்தாங்க அப்படின்னு, பிரிட்டிஷ்க்கு எதிராக யாராவது வாய்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அவர்களை தூக்கி இந்த சட்டத்தின் கீழ் அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி வச்சிருவாங்க. அதாவது ஐபிசி செக்ஷன் 124A அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம நம்மளுடைய மிதவாதிகள் பத்திரிகைகள் சிறிதளவு எழுத ஆரம்பிச்சாங்க. பத்திரிகைகள் பிரிட்டிஷ்க்கு எதிரான, பிரிட்டிஷ் இப்படிதான் நம்மள வந்து செல்வங்களை சொல்றாங்க, நம்ம நிறைய எழுத ஆரம்பிச்சாங்க. அதனால அவர்களுக்கு எதிராக அடுத்த ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1878ஆம் ஆண்டு வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அதாவது வட்டார மொழி சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு, வட்டார மொழி பத்திரிகை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 1878ஆம் ஆண்டு. எதுக்காக சார் அப்படின்னா, ஆங்கில மொழி தவிர்த்து ரீஜனல் லாங்குவேஜ் இருக்கும்ல, இப்ப மராத்தா, தமிழ், அவளை வந்து பெங்காலி, இந்த மொழியில நிறைய பத்திரிகை வந்தது தொடக்க காலத்துல. அந்த பத்திரிகைகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சட்டம் போட்டாங்க, ரெகுலேஷன். எங்க கிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு காப்பி காமிச்சிட்டு தான் நீங்க என்ன பண்ணணும், ரிலீஸ் பண்ணணும். பிரிட்டிஷ்க்கு எதிராக ஏதாவது நீங்க அதை எழுதியிருந்தீங்கன்னா உங்களுடைய லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவோம், இந்த மாதிரி தான் மிரட்டினாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய சட்டங்கள் வந்து இந்திய மக்களுக்கு எதிராக இருந்தது. எத்தனை சட்டங்கள் இருந்த போதிலும் இந்திய மக்களுக்கு ஆதரவாக ரிப்பன் பிரபு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாரு. அந்த சட்டம் தான் இல்பர்ட் மசோதா அப்படின்னு சொல்லுவாங்க. சட்டம் தான் சொன்னேன், ஆனா இப்ப சட்டம் எழுதல, மசோதா தான் எழுதுற. அதாவது இல்பர்ட் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதுதான் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் நினைச்சிருந்தாங்க. இந்தியாவுடைய ஜட்ஜஸுக்கு பிரிட்டிஷுடைய வழக்குகளையும் விசாரிக்கக்கூடிய உரிமையை வழங்கியது இந்த இல்பர்ட் மசோதா. இந்தியாவுடைய ஜட்ஜஸ்க்கு, அது இந்தியன் ஜட்ஜஸ் இருப்பாங்கல்ல, அந்த ஜட்ஜஸ்க்கு பிரிட்டிஷுடைய வழக்குகளையும் விசாரிப்பதற்காக உரிமை கொடுத்தாங்க. அதுதான் இந்த மசோதா. ஆனா இது கடைசி வரைக்கும் மசோதாவா தான் இருந்தது, ஆக்டா சட்டமாக மாறவே இல்லை. ஓகே, இப்ப நிறைய விஷயங்கள் ஃபேக்சுவல் பாயிண்ட் நம்ம படிக்க வேண்டியது இருக்கும். அது இல்லாம பிரிட்டிஷ் டைம்ல உருவான பத்திரிகைகள் அப்படின்னு எடுக்கும் பொழுது நம்ம தாதாபாய் நவ்ரோஜி, ஓகேவா, இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என்று அழைக்கப்படக்கூடிய தாதாபாய், முதுபெரும் மனிதர் என்று அழைக்கக்கூடிய தாதாபாய் நவ்ரோஜியோடைய பத்திரிகைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு நம்ம புத்தகத்தில் கொடுத்திருக்காங்க. ஒன்னு வாய்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு பத்திரிகையும், இன்னொன்னு ராஸ்ட் கோஃப்தார் அப்படிங்கிற ஒரு பத்திரிகைகளையும் எழுதுறாங்க. ஓகே, ராஸ்ட் கோஃப்தார் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையும் தாதாபாய் நவ்ரோஜி இருக்காங்க. அதே தாதாபாய் நவ்ரோஜி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, செல்வ சுரண்டல் கோட்பாடையும் எழுதியிருக்காரு. ஓகேங்களா, ட்ரைன் தியரியும் எழுதியிருப்பார். தாதாபாய் நவ்ரோஜி என்ன பண்ணிருக்காரு, ட்ரைன் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க, செல்வ சுரண்டல் கோட்பாடு. என்ன அப்படின்னா, இந்தியாவில இருந்து பிரிட்டிஷ்காரன் எல்லா செல்வங்களையும் அவங்க ஊருக்கு எழுதிட்டு போயிருக்கான், நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாமே அவங்க ஊருக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தியரி தான். இந்த தியரியில தான் தாதாபாய் நவ்ரோஜி ஒரு புக் எழுதியிருப்பாரு. அந்த புத்தகத்தின் பெயர் தான் பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. வறுமையும் பிரிட்டிஷ் அல்லாத ஆட்சியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை இந்த ட்ரைன் தியரி மூலமாக தாதாபாய் நவ்ரோஜி வந்து எழுதி வச்சிருப்பாங்க. இதுல வந்து நிறைய இந்தியாவுடைய நேஷனல் இன்கம் சொல்லியிருப்பாங்க. இந்தியாவில இருந்து எவ்வளவு லட்சம் கோடிகள் வந்து இந்தியாவில இருந்து செல்வங்கள் சுரண்டப்பட்டது, இது எல்லாத்தையும் வந்து இந்த தியரியே சொல்லியிருப்பாங்க. ஓகேடா, அப்போ இந்த மிதவாதிகள் இவர்கள் எல்லாருமே தியரியாகவும் பத்திரிகைகளையும் பிரிட்டிஷுக்கு எதிராக, பிரிட்டிஷ் இந்த மாதிரி மட்டும்தான் படித்து இருந்தாங்க. விடுதலை போராட்டமாக மாசிவ் போராட்டம் எதுவும் பெரிய அளவுக்கு நடத்தல. சரிங்களா, அப்ப அந்த போராட்டமே எப்ப சார் பெருசானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னைக்கு காந்தி இந்தியாவுக்குள்ள வராரோ அப்பதான் போராட்டங்கள் மேசிவா நடக்குது. ஓகே, காந்தி பின்னாடி ஏகப்பட்ட மக்கள் வந்து ஒன்று கூடினார்கள். ஓகேங்களா, அது கீழே தான் என்ன ஆகுது, அவங்கதான் எல்லாருமே என்ன பண்றாங்க, நிறைய அமைப்புகளை கொண்டு வந்து எல்லாருமே என்ன பண்ற,
என்ன பண்றாங்க இந்தியாவில் வந்து பெரிய அளவுக்கு விடுதலை போராட்டம். காந்தி ஆஃப்டர் இந்தியா காந்தி வந்து 1915 ஜனவரி 9ஆம் தேதி தான் இந்தியாவுக்கு வந்து வருவாரு. பெர்மனண்டா இந்தியாவுக்கு வந்து பெர்மனண்டா விடுதலை போராட்டத்திலே அவருடைய தாக்கத்தை வந்து காமிப்பார். ஓகேங்களா, இதுதான் அதுக்கு அடுத்த டாபிக் தான் காந்தி காலகட்டம். அது அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்து போடக்கூடிய வீடியோ நம்ம பார்க்கலாம். ஓகே ரைட். அப்ப இன்னைக்கு டாபிக் தான் நம்ம இந்தியாவில் தேசியவாதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்படி எழுச்சி பெற்றது அப்படின்னு பாக்குறோம். எப்பவும் போல நான் லாஸ்டா உங்களுக்கு ஒரு 5 கொஸ்டின் கேட்கிறேன், அதுக்கு நீங்க என்ன கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ரைட். ஃபர்ஸ்ட், இந்தியாவில் என்ன வகையான வரி முறைகள் பிரிட்டிஷ் நடைமுறைப்படுத்துறாங்க, அந்த ஒரு கொஸ்டின் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இரண்டாவது கொஸ்டின், வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட் வட்டார மொழி பத்திரிகை சட்டம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஓகே, எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது, அதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா சென்னை வாசிகள் சங்கம் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் உருவாக்கப்பட்ட ஆண்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து சென்னை மகாஜன சபை சொல்லுங்கம்மா, சென்னை மகாஜன சபையுடைய செயலாளர் யாரும் சொல்லுங்க. MMS மெட்ராஸ் மகாஜன சபையுடைய செக்ரட்டரி யாரு கமெண்ட் பண்ணுங்க. லாஸ்ட் கொஸ்டின், INC இந்திய தேசிய காங்கிரஸ் எத்தனையாவது மாநாடு மெட்ராஸ்ல நடந்திருக்கோ அந்த மாநாட்டுக்கு தலைமை யார் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ செஞ்சுக்கலாம். தேங்க்யூ.